சமீபத்தில் ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா பயங்கர ட்ரெண்டிங்காகவும் பேசு பொருளாகவும் போய்கிட்டு இருக்குது. இது அப்படியே கடந்து போகிற விஷயம் கிடையாது. நம்ம சைடில் நமக்கு தெரிஞ்ச சில உண்மைகளை இந்த விஷயத்தில் சொல்லலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. நடிகரும் அரசியல்வாதியுமான விஜய் அவர்களுடைய தாவேகா கட்சியில் முக்கிய பொறுப்பில் இருக்கிற ஆதவ் அர்ஜுனா தாவேகா சார்ந்த ஒரு கூட்டத்தில் பேசும்போது சமீபத்தில் நடிகர் ரஜினிகாந்தை குறித்து ஒரு விஷயம் பார்த்திங்கன்னா சொல்லியிருந்தார். என்னென்னா, தமிழ்நாட்டு அரசியலை பொறுத்த வரைக்கும் எம்ஜிஆருக்கு அடுத்தபடியாக ஒரு மிகப்பெரிய தலைவராக ரஜினி அவர்கள் வரலான்னு ஆசைப்பட்டார் கட்சி ஆரம்பித்து. ஆனால் திமுக குடும்பம் அவருக்கு நிறைய அழுத்தங்கள்லாம் கொடுத்து வரவிடாமல் அவரை பண்ணிட்டாங்க அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட்டை சொல்லியிருந்தார். தமிழ்நாட்டில் எம்ஜிஆருக்கு அப்புறம் ஒரு பிரபலமான ஒரு தலைவராக ரஜினிகாந்த் அவர்கள் வரணும்னு நினைச்சே திமுக குடும்பம் வர மிரட்டல்களை கொடுத்து அவரை அரசியல் கட்சி வர விடாம பாத்துக்கிட்டாங்க. இது ஒரு மிகப்பெரிய விவாத பொருளாக மாறி ஆதவ் அர்ஜுனா பேச்சுக்கு பல பேர் பார்த்தீங்கன்னா கண்டனம் தெரிவிச்சிருந்தாங்க. முக்கியமாக அரசியல்வாதிகள் பல பேர், அதுக்கப்புறம் அரசியல் விமர்சகராக இருக்கிற சில பேர் எல்லாருமே எப்படி ஆதவ் அர்ஜுனா ரஜினியை குறித்து இந்த மாதிரி பேச போச்சு, அவருக்கு என்ன தெரியும், அவர் சொல்கிறதெல்லாம் உண்மை கிடையாது, ரஜினியை பற்றி இப்படிலாம் பேசுகிறதுக்கு இவருக்கு என்ன தகுதி இருக்குது, அப்படி இப்படின்ட்டு பல பேர் பார்த்திங்கன்னா இதை எடுத்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க. மிகப்பெரிய விவாத பொருளாக மாறிடுச்சு. டிவியில் டிபேட் வைக்கிற அளவுக்கு பார்த்தீங்கன்னா கொண்டு போய் விட்டாங்க. இந்த விஷயத்தில் மற்றவங்கெல்லாம் ஆதவ் அர்ஜுனாவுக்கு கண்டனம் தெரிவித்தாங்க. அப்படிங்கிறத தாண்டி சம்மந்தப்பட்ட நடிகர் ரஜினிகாந்த் தரப்புலேருந்து அவருடைய லெட்டர் பேட்லேருந்து ஒரு அறிக்கை வெளியிடப்பட்டது. அந்த அறிக்கையில் என்னென்னலாம் போட்டிருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி தாவேக்காவை சேர்ந்த ஆதவ் அர்ஜுனா என்னை பற்றி உண்மைக்கு மாறான கருத்தை சொல்லியிருக்காரு, இதில் உண்மை கிடையாது, இந்த பர்டிகுலர் விஷயத்தில் எனக்கு யார் யாரெல்லாம் ஆதரவாக நின்று ஆதவ் அர்ஜுனாவுக்கு கண்டன குரல் தெரிவிச்சிங்களோ அவங்க எல்லாருக்குமே நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் அப்படின்ட்டு பல அரசியல் பிரமுகர்கள், அதுக்கப்புறம் அரசியல் விமர்சகர்கள் யார் யாரெல்லாம் ரஜினிக்கு ஆதரவாக பேசினாங்களோ எல்லாரும் பேரையும் மென்ஷன் பண்ணி நன்றியை தெரிவிச்சிருந்தார். அதோடைய எண்டிங்கில் ஒரு ஸ்டேட்மெண்ட் சேர்த்துருந்தார். அதுதான் ஹைலைட்டு. காலம் பேசாது, ஆனால் காத்திருந்து பதில் சொல்லும் அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட்டோட பார்த்தீங்கன்னா அந்த அறிக்கையை முடிச்சிருந்தார் ரஜினி. ஆதவ் அர்ஜுனா இந்த மாதிரி ரஜினி குறித்து பேசினது சரியா தவறா, அதுக்கு ரஜினி இமீடியட்டாக ரியாக்ட் பண்ணியிருக்காரு. இதுக்கு பின்னாடி ஏதாவது அரசியல் அழுத்தங்கள் இருக்கா, இது சரியா தப்பா, இந்த ஒரு பர்டிகுலர் விஷயத்தை மட்டும் எதுக்காக இவ்வளோ பெரிய ஒரு விவாத பொருளாக மாற்றணும், இதெல்லாம் பற்றி பல விஷயங்கள் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். தாவேகான்னு கிடையாது, பொதுவாக எந்த அரசியல் கட்சியாக இருந்தாலும் தேர்தல் தேதியை அறிவிச்சிட்டாங்கன்னா அந்த தேர்தல் நடந்து முடிகிற வரைக்கும் நாம் எந்த கான்ட்ரவர்சிலையும் சிக்கிடக்கூடாது, எந்த சண்டையும் போட்டுறக்கூடாது, எந்த சண்டையிலையும் நம்ம சிக்கிடக்கூடாது, முடிஞ்சவரை எல்லா தரப்பான ஆட்கள்கிட்டையும் நம்ம நட்பாகவே போயிடணும் அப்படின்னு தான் பிளான் பண்ணுவாங்க, அப்படி தான் இருப்பாங்க. அது ஏன்னா அது ஒரு வகையான பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜி. எல்லா தரப்பான ஆட்கள்கிட்டையும் நம்ம நல்லா நட்பாக பழகினா தான் எல்லா தரப்பான ஓட்டம் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு பிளான் பண்ணி பண்ணுவாங்க. இது ஒரு நல்ல பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜியும் கூட. இந்த மாதிரியான ஒரு சிச்சுவேஷனில் ஆதவ் அர்ஜுனா தேவையில்லாமல் ரஜினியை பற்றி பேசி இந்த மாதிரியான ஒரு விஷயம் பார்த்திங்கன்னா கிரியேட் ஆகிடுச்சு. இதை முடிஞ்ச வரைக்கும் அவாய்ட் பண்ணியிருக்கலாம். ஏன்னா தாவேகாங்கிற கட்சி ஆரம்பித்து இதுதான் அவங்க சந்திக்க போகிற முதல் தேர்தல். அது மட்டும் இல்லாமல் தங்களுடைய பிரதான அரசியல் எதிரியாக ஆளுங்கட்சி திமுகவை தான் முன்னிறுத்தி அவங்க போய்கிட்டு இருக்காங்க. திமுகவை குறித்து ஏகப்பட்ட விமர்சனங்கள் பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்படி திமுகவை பற்றி பேசணுன்னா உங்களுக்கு 1000 விஷயம் இருக்குது, அதை எதிலாச்சும் ஒன்று எடுத்து பேசியிருக்கலாம். ஆனால் சம்மந்தம் இல்லாமல் ரஜினியை பற்றி பேசுகிறேன் அப்படின்ட்டு அவங்க பேசின அந்த விஷயத்தை ஒரு மிகப்பெரிய பூதாகரமாக மாற்றி டிவி டிபேட் வரைக்கும் பேசுகிற அளவுக்கு கொண்டு விட்டாங்க. தேர்தல் டைமில் நம்ம எடுத்து வைக்கிற ஒரு ஸ்டெப்பையும் பார்த்து வைக்கணும்னு சொல்லுவாங்க. ஏன்னா நம்ம பேசுகிற ஒரு சின்ன வார்த்தையை வச்சு அதை முடிஞ்சவரை பெரிய பூதாகரமாக மாற்றி அதில் எப்படி அரசியல் பண்ணலாம் அப்படின்னு தான் எதிர்கட்சிலாம் காத்துக்கிட்டு இருப்பாங்க. இது காலங்காலமாக நடக்கிறது தான். இதில் கொஞ்சம் சிந்திச்சு செயல்பட்டுருக்கலாம் கோட்டை விட்டாப்பில் ஆதவ் அர்ஜுனா. இதில் இன்னொரு விஷயம் கூட நீங்கள் கேட்கலாம். இப்போ ரஜினியை பற்றி இப்படி ஆதவ் அர்ஜுனா பேசாமல் இருந்திருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன், இப்படி ஒரு இஷ்யூவே கிளம்பலை அப்படின்னாலும் வரப்போகிற எலெக்ஷனில் ரஜினி ரசிகர் எல்லாமே சேர்ந்து விஜய்க்கு தான் ஆதரவு தெரிவிக்க போகிறாங்க, விஜய்க்கு தான் ஓட்டு போட போகிறாங்கன்னு ஏதாவது நிச்சயம் இருக்கா, அவர் என்ன அப்படி தப்பாக பேசிட்டாரு, இதுக்கு முன்னாடி யாருமே ரஜினியை பற்றி இந்த மாதிரிலாம் பேசுனது இல்லையா அப்படின்ட்டு 1000 கேள்வி வரலாம். ரஜினியை பற்றி யாருமே பேசினது இல்லையா, ரஜினியை நாங்கள் விமர்சனம் பண்ணதில் என்ன தப்பு இருக்குது, அப்படி பார்த்தா கூட ரஜினி ரசிகர்லாம் எங்களுக்காக ஓட்டு போட போகிறாங்கங்கிறதெல்லாம் மேட்ரு கிடையாது. இந்த மாதிரியான ஒரு எலெக்ஷன் டைமில் நீங்கள் ஏன் தேவையில்லாமல் ஒரு நடிகரை பகச்சிக்கிறீங்கிறது தான் பேச்சு. ஆதவ் அர்ஜுனாவுடைய இந்த பேச்சுக்கு பல பேர் கண்டன குரல்லாம் தெரிவிச்சிருந்தாலும் தாவேகா தலைமையில இருந்தே அவரை கூப்பிட்டு சொல்லியிருப்பாங்க போல. அதனாலேயே அடுத்த சில நாட்களில் அவர் பேசின ஒரு கூட்டத்திலேயே நான் பேசின விஷயம் தப்பாக போய் சேர்ந்துருச்சு, நான் பேசினது யாருக்குன்னா தப்பாக இருந்திருந்ததுன்னா மனப்பூர்வமாக நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன், எங்கள் தலைவருக்கே நீங்கள் தான் தலைவர் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லி அந்த விஷயத்துக்கு ஒரு ஃபுல் ஸ்டாப்லாம் வச்சிட்டாரு. அது அதோட முடிஞ்சு போச்சு. ரஜினி சார் அவர்களுக்கு நான் பதிவு பண்ணக்கூடியது வேண்டிய நோக்கம் வேறு. உங்களுக்கு வருத்தம் ஏற்பட்டிருந்தால் என்னுடைய வருத்தத்தையும் என்னுடைய மன்னிப்பையும் பகிரமாக நான் கேட்டுக்கொள்கிறேன்.
இப்போ மெயின் மேட்ருக்கு வருவோம். ஆதவ அர்ஜுனா இந்த மாதிரி தாவேகா கூட்டத்தில் பேசும்போது ஒரு இடத்துல ரஜினியை பற்றி இந்த மாதிரி ஒரு விஷயம் சொல்கிறது வந்து இவ்வளோ பெரிய பேசு பொருளாகவும் விவாத பொருளாகவும் மாறி டிவி டிபேட் வரைக்கும் போகுது அப்படின்னா, இது நேச்சுரலாகவே இந்த மாதிரி மாறிச்சானா அதெல்லாம் கிடையாது. இது வந்து வேண்டுமென்றே ஒரு சர்ச்சையாக மாற்றப்பட்ட மாதிரியான ஒரு விஷயந்தான். இதுக்கு பின்னாடி ஒரு பாலிடிக்ஸ் இருக்க தான் செய்யுது. அதே மாதிரி ரஜினியுமே இமீடியட்டாகவே இதுக்கு ரியாக்ட் பண்ணி ஒரு அறிக்கை விடுறாருல, அதுக்கு பின்னாடியும் ஒரு விஷயம் இருக்குது. அது என்னென்னங்கிறத இப்போ பார்ப்போம். ஆதவ அர்ஜுனா இந்த மாதிரி பேசிட்டாரு, அவர் எப்படி ரஜினியை பற்றி பேசலாம்? ரஜினியை பற்றி பேசுகிறதுக்கு ஆதவ அர்ஜுனாவுக்கு என்ன தகுதி இருக்குது? அவருக்கு என்ன தெரியும் ரஜினியை பற்றி? அப்படி இப்படின்ட்டு பல பேர்லாம் கொந்தளிச்சாங்க. அதை பெருசாக ஒரு இஷ்யூவாக மாற்றினாங்கல்ல. ஆதவ அர்ஜுனா அந்த கூட்டத்தில் பேசின அந்த ஃபுல் வீடியோவை பார்த்தீங்கன்னா யாருமே பெருசாக பார்க்கலன்னு நினைக்கிறேன். அந்த ஃபுல் வீடியோவை பார்த்தவங்களுக்கு ஆதவ அர்ஜுனா என்ன பேசினாரு, எந்த இடத்துல ரஜினியை பற்றி பேசினாருங்கிறது எல்லாருக்குமே தெரியும். ஆதவ அர்ஜுனா அந்த கூட்டத்துலேயுமே திமுகவை தான் மெயினாக விமர்சனம் பண்ணி பேசினார். இப்போ நம்ம பொதுவாக ஒரு விஷயத்தை பற்றி பேசும்போது ஒரு எக்ஸாம்பிளுக்காக ஒரு விஷயத்த சொல்லுவோம்ல, அந்த மாதிரியான ஒரு ஃபேக்டராக தான் ரஜினி ஃபேக்டரை ஒரு சொன்னார். ஆனால் நான் முன்னாடியே சொன்னது தான், ஆதவ அர்ஜுனா இதை தவிர்த்துருக்கலாம். இது தேவையில்லாத வேலை. நீங்கள் வந்து திமுகவை எதிரியாக வச்சு விமர்சனம் பண்ணுறீங்கன்னா அதோட போயிருக்கலாம். இது சொல்கிறேங்கிற போய் அந்த விஷயத்தை மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கிட்டு இவ்வளோ பெரிய விவாதமாக மாற்றிட்டாங்க. அதே மாதிரி ஆதவ அர்ஜுனா சொன்ன விஷயத்துலையாச்சும் உண்மை இருக்கா? அதுவும் கிடையாது. ஏன்னா இப்போது ரஜினியை வந்து திமுக குடும்பம் தான் மிரட்டியோ இல்லை ஃபோர்ஸ் பண்ணியோ அரசியலுக்கு வரவிடாமல் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறதுலலாம் என்ன இது லாஜிக்கு? நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னாலே தெரியும். ரஜினிகாந்த் வந்து ரொம்ப நாளாக அரசியலுக்கு வரேன்னு சொல்லிகிட்டு இருக்காரு, அது வேறு விஷயம். ஆனால் இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக அரசியல் கட்சி ஆரம்பிச்சிருவார் அப்படின்ட்டு 2016 2019 20 அந்த டைமில் தான் ரொம்ப இந்த விஷயம் பீக்கில் வருது. கட்சியை ஆரம்பிக்க போகிறாரு, இவங்க தான் நிர்வாகி அப்படி இப்படிங்கிற அளவுக்கு பார்த்தீங்கன்னா கொண்டு வந்துட்டாங்க. அந்த டைமில் திமுக தான் ஆட்சியிலே இல்லையே. 2011 2021 இந்த 10 வருஷ காலகட்டத்தில் அதிமுக தான் தமிழ்நாட்டை ஆண்டுட்டு இருந்தது. திமுக பார்த்தீங்கன்னா அப்போ ஆட்சியிலே கிடையாது. ஆட்சியிலே இல்லாத திமுக எப்படி ரஜினியை ப்ரெஷர் பண்ண முடியும்? ஆக முழுக்க உண்மையற்ற ஒரு விஷயத்தை பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிளாக சொல்கிறேன்ட்டு பேசி விட்டு அது இவ்வளோ பெரிய ஒரு விஷயமா மாறி போச்சு. நான் மறுபடியும் சொல்கிறேன், தவிர்த்துருக்கலாம் இதை. ஆதவ அர்ஜுனா பேசுனதுனால பார்த்தீங்களா எவ்வளோ பெரிய சர்ச்சையாச்சு. நீங்கள் பேசாமல் இருந்திருந்தீங்கன்னா எதுவுமே ஆயிருக்காது. சரி, இப்போ ரஜினி வந்து இந்த விஷயத்துக்கு அறிக்கைலாம் விட்டு இமீடியட்டாக ரியாக்ட் பண்ணார்ல, அதுக்கு அவருக்கு முழுக்க எல்லா அதிகாரமுமே இருக்குது. ஏன்னா பேசுனது அவரை பற்றி. அதுலேயும் எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேங்கிற பேரில் உண்மையற்ற தகவலை தான் ஆதவ அர்ஜுனா சொன்னார். அதுக்கு அவர் ரியாக்ட் பண்ணிட்டாரு. ஆனால் இதில் பொதுவாக நிறைய பேர் கேட்குற கேள்வி என்னவா இருக்குன்னா, ஆதவ அர்ஜுனா ரஜினியை கொடுத்து இந்த மாதிரி பேசிட்டாரு, அதுக்கப்புறம் அது மன்னிப்பும் கேட்டார், அது வேறு விஷயம். ஆனால் ஆதவ அர்ஜுனா பேசுகிறதுக்கெலாம் முன்னாடி தமிழ்நாட்டில் எவ்வளோ பேர் ரஜினி அவர்களை குறித்து என்னென்னமோலாம் பேசியிருக்காங்க. ரொம்ப அவதூறாகவும் அவருடைய ஃபேமிலியை அசிங்கப்படுத்துகிற மாதிரி, அவரை அசிங்கப்படுத்துகிற மாதிரி ரொம்ப என்னென்னமோலாம் பேசியிருக்காங்க. அப்போல்லாம் ரஜினி கோவம் வரலையே, அப்போல்லாம் ரஜினி வந்து இந்த மாதிரிலாம் ரியாக்ட் பண்ணலையே, ஏன் இந்த பர்டிகுலர் விஷயத்துக்கு மட்டும் ரியாக்ட் பண்ணுறாரு அப்படின்ட்டு. அதுக்கு ஒரே ஒரு காரணம் தான், ரஜினி அவர்களுக்கு தனிப்பட்ட ரீதியில் விஜயை வந்து பிடிக்காது. விஜயை பிடிக்காதுங்கிறத விட விஜய் அவர்களுடைய வளர்ச்சியை வந்து ரஜினி அவர்களுக்கு அந்தளவுக்குலாம் பிடிக்காது அப்படிங்கிறது தான் உண்மை. உடனே இதுக்கு வந்து அப்படிலாம் கிடையாது, ரஜினி போயிட்டு ஏன் விஜயை பார்த்து பொறாமப்பட போகிறாரு, விஜய் ஏன் ரஜினிக்கு வந்து பிடிக்காமல் இருக்க போகுது அப்படின்லாம் சில பேர் கேட்கலாம். கிளியராகவே எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஒரு காலகட்டம் வரைக்கும் தமிழ் சினிமாவோடைய இரு துருவங்களாக எம்ஜிஆர் அண்ட் சிவாஜி இருந்தாங்க. என்னதான் இவங்க ரெண்டு பேரும் இரு துருவங்களாக இருந்தாலுமே அதிக ரசிகர்கள் பட்டாலும் மாஸ் ஹீரோங்கிற இமேஜ் வந்து சிவாஜியை விட எம்ஜிஆருக்கு தான் அதிகமாக இருந்தது. ஒரு கட்டத்தில் ஒரு அரசியல் கட்சி ஆரம்பித்து சிஎம் ஆகி ஃபுல் டைமாக பார்த்தீங்கன்னா அரசியலுக்கு போயிட்டார். சிவாஜி அதுக்கப்புறம் பல நாட்கள் நடித்தாலுமே அவர் ஒரு மூத்த நடிகர் அப்படிங்கிற ஸ்தானத்தில் ஒரு ஓரமாக ஒதுக்கி வச்சுட்டு தமிழ் சினிமாவுடைய அடுத்த இரு துருவங்களாக ரஜினி அண்ட் கமல் வந்து அந்த இடத்துக்கு வந்துட்டாங்க. ரஜினியும் கமலும் காம்படிட்டர்ஸ் அடுத்த இரு துருவங்களாக வளர்ந்ததுக்கு பிறகு ஒரு பர்டிகுலர் டைமில் பார்த்தீங்கன்னா 90கள் ஆரம்பித்ததுக்கு அப்புறம் கமல் வந்து ஸ்ட்ரிக்டாகவே இந்த மாஸ் இமேஜ் உள்ள படங்களில் நடிக்கக்கூடாது, கிளாஸாக தான் நடிக்கணும், நிறைய எக்ஸ்பிரிமெண்டல் படங்கள் பண்ணணும், புதுசான விஷயங்களை வந்து தமிழ் சினிமாவுக்கு அறிமுகம் பண்ணணும் அப்படின்ட்டு அவர் வேற ஒரு ரூட்டில் போயிடுறாரு. என்னதான் ரஜினி கமல் சொன்னாலுமே இந்த மாஸ் ஹீரோ அப்படிங்கிற இமேஜ், அதிக ரசிகர்கள், அதிக மார்க்கெட்டு, பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன், இது எல்லாத்துலேயுமே ரஜினி தான் யாருமே தொட முடியாத அளவுக்கு அன்டிஸ்பியூட்டட் நம்பர் 1 ஹீரோவாக தமிழ் சினிமாவில் வலம் வராரு. ரஜினி பீக்லேயும் ப்ரைம்லேயும் இருந்த காலகட்டத்திலேயே பார்த்தீங்கன்னா நிறைய ஹீரோக்களும் டைமுக்கு ஏற்ற மாதிரி பீக்லலாம் வந்தாங்க. ஒரு கட்டத்தில் ராமராஜன் வந்தார், டிஆர் வந்தார், பாக்யராஜ் வந்தார், சரத்குமார் கூட ஒரு டைமில் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து ஹிட்லாம் கொடுத்துருந்தாரு. ஆனால் யாருமே ரஜினி அளவுக்கு கன்சிஸ்டண்ட்டாக ஹிட் கொடுக்கறது, அதிக பாக்ஸ் ஆஃபீஸ் நம்பரில் வந்து ஹிட்டு கொடுக்கறது, எல்லா தரப்பான ஆடியன்ஸையும் கவர் பண்ணுறது அப்படிங்கிற விஷயத்தில் பார்த்தீங்கன்னா அந்தளவுக்குலாம் யாரும் வரல. ஒருத்தர் ஒரு சீசனில் டாமினேட் பண்ணுவாங்க, அப்படியே சத்தம் இல்லாமல் போயிடுவாங்க.
கன்சிஸ்டண்ட்டாக நம்பர் 1 அந்த சூப்பர் ஸ்டார் அப்படிங்கிற அந்த இமேஜில் ரஜினி மட்டுமே தான் இருந்துகிட்டு இருந்தார். ஒரு கட்டத்தில் காலம் மாறுது. 2000க்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா தமிழ் சினிமாவில் அப்போ வரைக்குமே நம்பர் 1 பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷனில் ரஜினி தான். ரஜினி படம் தான் அதிகமாக வசூல் பண்ணோம். அவருடைய முந்தைய படத்துடைய வசூலை அவருடைய தற்போதைய படம் வந்து பீட் பண்ணோம். இப்படி தான் இருந்தது. ஆனால் 2004 விஜய் நடித்த கில்லி படம் தான் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு விஷயத்தை வந்து அப்போதைக்கு தமிழ் சினிமாவில் மாற்றுது. என்ன தான் 90 காலகட்டத்திலே அறிமுகமானாலும் ஆரம்பத்தில் நிறைய ஸ்ட்ரகிள்ஸை ஃபேஸ் பண்ணி அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக ஹிட்டு கொடுத்து ஒரு லவ்வபிள் காயா அந்த மாதிரியான படங்கள் தான் நடிச்சிட்டு இருந்தார். 2003-4 இந்த டைமில் தான் கில்லி, அதுக்கு முன்னாடி திருமலை, இந்த 2 படங்கள் வந்து அவருடைய இமேஜை மாற்றி மாஸ் ஹீரோவாக அவரை வந்து மாற்றி விடுது. அவருடைய கெரியர்லேயும் பார்த்தீங்கன்னா டாப் டயர் ஒரு ஹீரோவாக மாறுறாரு. அதுலேயும் குறிப்பாக அந்த கில்லி படம் தான் தமிழ் சினிமாவுடைய ஃபஸ்ட்டு 50 crore கலெக்ஷனை வந்து கொடுக்குது. அது வரைக்கும் தமிழ் சினிமாவில் நம்பர் 1 கலெக்ஷன்னாலே ரஜினி தான், ரஜினி படம் தான் அப்படின்னு இருந்த ஒரு விஷயத்த அப்கமிங்கில் அடுத்த ஜென்ரேஷனில் வந்த ஒரு ஹீரோவான விஜய் வந்து அதை பீட் பண்ணி ஒரு பெஞ்ச் மார்க்கை செட் பண்ணுறாரு. கில்லி படம் வந்து 200 நாளுக்கு மேலேயே பார்த்தீங்கன்னா ஓடி மிகப்பெரிய ஒரு ரெக்கார்ட் பிரேக்கிங் வந்து பண்ணுச்சு. மிகப்பெரிய ஒரு ஃபங்க்ஷன்லாம் வச்சு அந்த வெற்றியை பார்த்தீங்கன்னா பெருசாக கொண்டாடினாங்க. அதுக்கு சீஃப் கெஸ்ட்டாக ரஜினிலாம் வந்திருந்தார் அந்த டைமில். நல்லா நோட் பண்ணிங்கன்னா தெரியும், கில்லி படத்துக்கு முன்னாடி வரைக்கும் விஜய் படத்துடைய பூஜையாக இருக்கட்டும், விஜய் படத்துடைய ஃபங்க்ஷனாக இருக்கட்டும், ரஜினி வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து சீஃப் கெஸ்ட்டாலாம் வந்து அட்டன் பண்ணி கொடுத்துருந்தாரு. ஆஃப்டர் கில்லிக்கு அப்புறமா நீங்கள் நல்லா நோட் பண்ணி பாருங்க, எந்த ஒரு விஜய் படத்துடைய பூஜைக்கோ இல்லை ஆடியோ லான்ச் ஃபங்க்ஷனுக்கோ எதுக்குமே பார்த்தீங்கன்னா ரஜினி வந்திருக்க மாட்டார் இப்போ வரைக்கும். ரஜினி என்ன தான் சூப்பர் ஸ்டாராக நம்பர் 1 ஹீரோவாக இருந்தாலும் ரஜினி பண்ண முடியாத ரெக்கார்டை, ரஜினி படத்தை விட அதிக கலெக்ஷனை வந்து விஜயால் கொடுக்க முடியுது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து ரஜினி பார்த்தீங்கன்னா அப்போவே தெரிஞ்சுக்கிட்டாரு. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான் ரஜினி பீக்கில் ப்ரைமில் இருக்கிற டைமில் நிறைய ஹீரோக்கள் வந்து பெரிய பெரிய ஹிட்லாம் கொடுத்தாலும் யாருமே ரஜினி அளவுக்கு கன்சிஸ்டன்சி தொடர்ந்து எல்லா தரப்பான ஆடியன்ஸும் கவர் பண்ணுறது அந்த விஷயத்துலலாம் பார்த்தீங்கன்னா கோட்டை விட்டாங்க. ஆனால் விஜயை பொறுத்தவரை ரஜினியோடைய ஒரு ரெப்ளிகா வெர்ஷன் மாதிரி வராரு. ரஜினி கிட்ட என்ன மெயினாக ப்ளஸ் பாயிண்ட்டு, அவர் வந்து ஒரு மாஸ் ஆக்ஷன் ஹீரோ. அது மட்டும் இல்லாமல் அவருக்கு தனிப்பட்ட ஃபேன்ஸும் இருக்கிறாங்க, ஃபேமிலி ஆடியன்ஸும் இருக்காங்க, குழந்தைங்களும் அவரை ரொம்ப ரசிப்பாங்க, பெண்கள் மத்தியிலையும் பார்த்தீங்கன்னா ரஜினி படங்களை விரும்பி பார்ப்பாங்க. இதெல்லாம் தானே, இது எல்லாமே அப்படியே பார்த்தீங்கன்னா விஜய்க்கும் இருக்குது. ரஜினி கிட்ட இல்லாத ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா டான்ஸு. அதுவும் பார்த்தீங்கன்னா விஜய் வந்து நல்லா பண்ணுறாரு. ஸோ ரஜினி கிட்ட என்னென்னலாம் ஆடியன்ஸ் வந்து ரசிக்கிறாங்களோ அதை அப்படியே அடுத்த ஜென்ரேஷன் ஆஃப் பீப்புள்ஸ் வந்து விஜய் கிட்டேயும் ரசிக்கிறாங்க. வந்து ரஜினி நல்லா தெரிஞ்சுக்கிறாரு, புரிஞ்சுக்கிறாரு. அதனால் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, கில்லி படத்தோடைய அந்த சக்ஸஸ் ஃபங்க்ஷன் தான் ரஜினி வந்து லாஸ்ட்டாக விஜயோடைய ஃபங்க்ஷனில் கலந்துக்கிந்து, அதுக்கப்புறம் விஜய் சம்மந்தப்பட்ட ஃபங்க்ஷன் ஆடியோ லான்ச் எதுலேயுமே கலந்துக்காமல் பார்த்தீங்கன்னா தவிர்க்கிறாரு. கூப்பிட்ருக்க மாட்டாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும். ஆனாலுமே இது வரைக்கும் கில்லிக்கு அப்புறமா எந்த ஃபங்க்ஷன்லேயே கலந்துக்கல. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விஜயை தாண்டி அஜித்துக்கு வந்து நல்லா பேக்கப் பண்ணுறாப்புல ரஜினி. அஜித் அப்படிங்கிற ஒரு நடிகர் ஆக்டிவாக இருக்கும்போது தான் விஜய் வெர்சஸ் அஜித் வெர்சஸ் விஜய் அப்படிங்கிற அந்த காம்படிஷனும் பார்த்திங்கன்னா ஆக்டிவாகவே இருக்கும். விஜய் எவ்வளோ ஹிட்டு கொடுத்தாலும் அஜித் கூட தான் கம்பேர் பண்ணுவாங்க, அஜித் எவ்வளோ ஹிட்டு கொடுத்தாலும் விஜய் கூட தான் கம்பேர் பண்ணுவாங்க. இவங்க 2 பேருக்குள்ளேயே தான் அந்த போட்டி இருக்கும். நாம் வந்து கமலை சும்மானா போட்டின்னு கூட வச்சுக்கிட்டு நாம் எப்போவுமே நம்பர் 1ஆகவே இருக்கலாம் அப்படிங்கிற அந்த ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸும் பார்த்திங்கன்னா இது உள்ளே இருக்குது.